இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 16 24 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 16 24 வரை. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏறிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷரோடே கூட படவில் வராமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் நகுமுக்கு வந்தார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே மகிமை. Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு நோக்கத்தை என்று கர்த்தர் நம்மளை இங்கு அழைத்து வந்து அவருடைய பிரசனத்துல நம்ம தங்கி இருக்குமாறு கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தொடர்ச்சி தான் இன்று when God is silent, தேவன் மௌனமாய் இருக்கும்போது என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில தேவன் மௌனமாய் இருக்கும்போது என்று நம்ம தியானித்தோம். when God is silent and surviving setbacks, குறைவுகளை எப்படி நாம் சமாளிப்பது என்று சொல்லி நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோடு செலவழித்த அந்த நேரத்தை நம்ம தியானித்து பார்த்து கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு மன்னா வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆராதனை எங்க இடத்துல ஆராதனைன்னு சொன்னா எல்லாமே ஆராதனை தான், வாழ்க்கையே ஒரு ஆராதனை. ஆனா அந்த குறிப்பான அந்த பாடல் பாடுகிற நேரத்துல முழு மனதோடு பாடுனீங்க? எத்தனை பேர் பாடுனீங்க? பாட்டு வராம இருந்தாலும் பாடுனீங்களா? புரியுதா? சிலர் இருந்து அப்படி பாட்டு வரல ஆனா பாடுனீங்க, ரைட்? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டவர் வந்து ஒரு விசேஷமான ஒரு கிருபை கொடுப்பாரு. இன்னைக்கு பாட்டே வரலையா, ராகமே வரலையா, சூழ்நிலையே சரியில்லைன்னு சொல்லி நீங்க பாடுறீங்க தரமா, அது கொஞ்சம் வேற மாதிரி, அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி வரும். அந்த பாடுகளோடு நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா, விசுவாசத்தோடு அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை அறிந்து ஆவியில நம்ம அவரை துதிக்கிறோம் பாத்தீங்களா, ரொம்ப விசேஷமான கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு உன்னுடைய செய்தி அலைகளை கையாளுவது, managing the waves. Some years back Singapore வந்து we have automated call பண்றது, இன்ஃபர்மேஷன் தகவல் வாங்குவதற்கு automated calls இருக்கு. அந்த automated calls வந்து ஒரு கால் வந்து weather, you remember weather forecastக்காக ஒரு நம்பர் இருந்துச்சு. So அந்த நம்பர் நீங்க அழுத்தி நீங்க கால் பண்ணீங்கன்னா they will tell you what is the weather forecast for Singapore அந்த காலகட்டத்துக்கு. And then we know when we go to the beach, beach கடல் கரைக்கு போகும்போது வந்து what we check is the weather and also the tides, correct? low tide இருக்கா, high tide இருக்கா, மீன் பிடிக்கிறதுக்கு வசதி, நீச்சல் பண்ணுவதற்கு வசதியை நம்ம வந்து பார்க்கிறதுக்கு நம்ம வந்து அந்த காரியத்துல நம்ம வந்து ஏற்கனவே கவனித்து நம்ம போறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல பார்க்கும்போது சாயங்காலம் வந்த உடனே சீஷர்கள் அவர்கள் கடற்கரைக்கு கடந்து செல்கிறார்கள். கடல் அண்டையிலே அவர்கள் கடந்து செல்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடல் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காரியமா இருக்கிறது. இட் இஸ் நாட் அன்ஃபமிலியர் கிரவுண்ட்.
தெரியாத இடமில்ல, தெரியாத சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனத்தார் பார்க்கும்போது, இஸ்ரவேல் என்று சொன்னால் இந்த தேசமே கடலை சுற்றில இருக்கிறது. கடல் கரை, கடல் அண்டையில இருக்கக்கூடிய பட்டணங்கள், கிராமங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கடல் என்று சொன்னால் வர்த்தகம், ட்ரேட், வேலை, அது மட்டுமல்ல பயணங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சோ இது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு பயணமாக தான் இருந்திருக்கும். இதை குறித்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க காலையிலும் பயணம் பண்ணுவாங்க, மாலையிலும் பயணம் பண்ணுவாங்க, அந்த இரவிலும் அவர்கள் பயணம் பண்ணுவார்கள். சோ இதுல எந்த ஒரு திட்டமும் படுவதற்கு அவசியம் இல்லை. அதாவது என்ன சொல்றது, டீடைல் பிளானிங் அவசியமே இல்லை. இது சாதாரணமான அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இருந்திருக்கும். சீஷர்கள் அங்கு இருக்கிறார்கள், படகு அங்கு இருக்கிறது. இந்த நாளிலே 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 things I want to share and you can take note of it. முதலாவது, first of all, wait for Jesus. இயேசுவுக்காக காத்திருப்போமாக. 17ஆம் வசனத்தில் இங்க வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் படகில் மேலே அவர்கள் ஏறுகிறதை நம்ம பார்க்கிறோம். கப்பர்நகூம் என்ற ஒரு பட்டணத்துக்கு நேராக பிரயாணம் பண்ண சித்தம் கொண்டார்கள். சாயங்காலம் ஆகிவிட்டது. It was dark. The Bible says it was now dark. It was time to face darkness. பகலுக்கு ஒரு காலம் உண்டு, இரவுக்கும் இருளுக்கும் ஒரு காலம் உண்டு. It was now dark and Jesus had not yet come to them. இயேசு அவர்கள் அண்டையில இன்னும் வரவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாணங்களை நாம் தியானித்து பார்த்தோம் என்றால், சில நேரத்தில் அவர் நடக்கிறாரு, சில நேரத்தில் அவர் அமருகிறாரு, சில நேரத்தில் அவர் உறங்குகிறாரு. அவருடைய பயணத்தை பார்க்கும்போது விசித்திரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, Jesus had not yet come to them. இயேசு அவர்கள் அண்டையில இன்னும் வரவில்லை. அவர்களுக்கோ இந்த பிரயாணம் சர்வ சாதாரணமான ஒரு பிரயாணம். போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். படகை ஏறணும், படகை விட்டு இறங்கணும், போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளும் தான் பயணத்துல என்ன செய்யறோம், போய்கொண்டே இருக்கணும். அப்படித்தானே? நிறுத்தாம பயணம் போய்கொண்டே தான் இருக்கிறது. பயணம் என்று சொன்னா அதுல நிறுத்தம் இருக்க முடியாது. ஒருவேளை கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்துவோம், கொஞ்ச நேரம் நம்ம அமருவோம், ஆனா பயணம் இன்னும் இருக்கிறது. அந்த பயணத்துல அவர்கள் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். I think we all know, some of us or maybe most of us would know what a boat ride would look like, right? சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா தீவை சுற்றிலும் மற்ற தீவுகளும் இருக்கிறது. And if you want to go to Pulau Ubin, என்ன செய்யணும்? Pulau Ubinல இருந்து you take right ஒரு பம்போட் எடுத்துட்டு we go to Pulau Ubin. சில நீங்க ஹாலிடேக்கு பாத்தாம் போறீங்க, another island, and you cross the seas, right? So அந்த பிரயாணத்துல இப்படியாக அவர்கள் கடந்து போகிறத நாம் பார்க்கிறோம். And they had started the journey. அந்த பிரயாணத்தை the Bible says and started across the sea. அந்த பிரயாணத்துல அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே, அந்த கடல் அண்டையில கடலை தாண்டி அவங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை. Jesus did not yet come to them என்று பைபிள் சொல்லுது. Friends, a lesson for us to learn today. The first point is wait for Jesus. இயேசுவுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருக்கு முன்னாகவும் நம்ம போக முடியாது, அவருக்கு பின்னாகவும் நம்ம போக முடியாது. அவரோடு அவருக்கு காத்திருந்து அவருடைய காலை அவர் எடுத்து வைக்கிறார், அவருடைய கால் எடுத்து வைக்கிற அந்த படிக்கு சமமாக நம்ம நடக்க அவசியமாய் இருக்கிறது. Recently ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். Channel News Asia has very good documentaries or maybe some other productions. But in the documentary என்ன வெளிப்படுத்தினதுன்னா distracted walking. And it was really interesting because every one of us we can't என்ன சொல்றது, இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. We are already there and we have our gadgets with us. So அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க செய்யும்போது ஆய்வு எடுக்கிறாங்க. What is distracted walking னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாரும் நடக்கும்போது என்ன செய்யணும், பெரும்பாலும் நம்ம கையில கை தொலைபேசி வைத்துக்கொண்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். And because of that நம்முடைய steps are affected and then our speed is also affected. அதுதான் gait சொல்லுவாங்க, GAIT. our stride are a length, right? டாலா இருக்கறனால we assume that tall people long strides and they walk faster. But not necessary.
ஷார்ட்டா இருக்கிறவங்க, if you are not distracted, you can actually கரை சேர்க்கிறது, you can go to the other side much faster, much என்ன சொல்றது efficiently நம்ம போலாம். So அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது many of us are distracted because of things that we are holding. அதனால நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்தோடு சேராமல் தாமதமாக சேர்க்கிறோம். And it's so true. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் சில நேரம் அப்படிதான். We are distracted in our walk with Jesus because we do not wait for him. நம்ம டைமிங்க்கு நம்ம ஓடுறோம். நம்ம வெச்ச டைமிங், நம்ம வெச்ச டைரி, நம்ம வெச்ச கேலண்டர், நம்ம வெச்ச அலாம், நம்ம வெச்ச அந்த 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 சிச்சுவேஷன்ல நம்ம நடக்கிறதுனால கர்த்தர் இன்னும் வராமல் இருக்கிறார். அதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தரோடு நம்ம எப்பொழுதும் இணைந்து இருக்கிறதுக்கு, அவரோடு நம்ம நடக்க, நம்ம ஒப்பு கொடுக்க வெறுகளாக கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே அழைக்கிறார். வெயிட் ஃபார் ஹிம். அவருக்கு நம்ம காத்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கேட், அவருடைய ஸ்ட்ரைக் இஸ் பெட்டர் தென் அவர்ஸ். அவருடைய டைம் லைன் இஸ் பெட்டர் தென் அவர்ஸ். அவருடைய பேசிங் இஸ் பெட்டர் தென் அவர்ஸ். அவரோடு நம்ம இருந்தோம்னா, அவருக்கு பொறுமையாக இருந்து அவர் நடக்கிற வண்ணமாக நம்ம நடந்து போனோம் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, படகுல ஏறி, ஏன்னா வழக்கமான ஒரு பயணம் தானே, பரவாயில்ல எனக்கு தெரியும், ஐ நோ திஸ் ரூட், ஐ எம் ஃபெமிலியர் வித் இட், கான்ஃபிடென்ட், சரியான கான்ஃபிடென்டா ஏறிட்டாங்க. ஆனா இயேசு அந்த படகுல இன்னும் வரல. சில சமயங்களை நம்மளும் அப்படித்தான் வாழ்க்கையின் பயணத்துல அவசரமாக சுறுசுறுப்பாக அப்படியே வேகமா போறதுனால இயேசு எங்கேயோ இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய ஆசைப்படுறாரு, நம்ம அண்டையில வர மிகவும் ஆசைப்படுகிறாரு. அதனால ஓட்ட பந்தயத்தை எபிரேயர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1-3 வாசித்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, run the race with perseverance, run the race with perseverance. ஓட்ட பந்தயத்தை பொறுமையோடு ஓட கடுவோமாங்க. அது என்னது, ஓட்ட பந்தயத்தை ஓடணும், ஆனா பொறுமையோடு ஓடணுமா. அப்படின்னா not slow down in that sense, but be in tune with God's steps. ஆண்டவருடைய கால் என்ன சொல்ற, கால் அடிகள் அவருடைய ஸ்டெப்ஸோடு நம்ம இருக்க, பொறுமையோடு நம்ம ஓடணுமா. சில நேரத்துல வேகமாக ஓட வேண்டியது, சில நேரத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும். அதனால்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிறகுகளை விரித்து அவர்கள் அப்படியே ஆகாயத்துல கழுகுகளை போல சிறப்பாக இருப்பார்கள். அதனால கர்த்தருக்கு எப்பொழுதும் நம்ம always wait upon the Lord, wait upon the Lord, it will not go in vain. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவருக்கு நம்ம காத்திருந்து அந்த நாளை நம்ம துவங்கினோம் என்றால் ஆசீர்வாதமா இருக்கும். No matter what is deserving your attention, what is calling out you, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், நம்ம எழுந்த உடனே ஆண்டவரே இந்த நாளுடைய பிரயாணத்தை, இந்த நாளுடைய காரியத்தை உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு காத்திருந்து நம்ம ஓடினோம் என்றால் வர வேண்டிய அலைகளை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அலைகள் வராமல் இருக்காது, அலைகள் வரப்போது. The waves will come and we do not know the velocity, the strength of the wave until it hits us hard. அதனால்தான் அலைகள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு காத்திருக்கணும். Wait for Jesus, wait for Jesus. Young people, old, children, wait for Jesus. Don't think that you can do things on your own. You can't. அதனால்தான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. Without him we cannot do anything. Correct? அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அதே சமயத்துல with him we can do all things. Amen சொல்லுமா? அவர் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. திராட்சை செடியோடு சாத்து கொடியா இருக்கக்கூடிய நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அவர் இல்லாமல் நம்ம கனி கொடுக்கவே முடியாது. வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஜெயம் இருக்காது. ஆனால் அவரோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். அதனால கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் காத்திருக்க. Wait for Jesus, wait for his pace. Don't go too fast, too slow. Be in tune with him. அவரோடு நம்ம அப்படியே பொறுமையோடு நம்ம இருந்து அந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். Remember friends, இன்றைக்கு நம்ம ஓட வேண்டிய இந்த ஓட்ட பந்தயமானது ஒரு என்ன சொல்றது, ஸ்பிரிண்ட், what do you say in Tamil, அது சீக்கிரமாக ஓடி முடிக்க வேண்டிய
ஒரு ஓட்டை பந்தயமே இல்லை. we wish we can just run fast, right? அதனால சீக்கிரமா ஓடி முடிச்சிருவோம். we wish we can do that, but unfortunately it's not that. இந்த ஓட்ட பந்தயம் வந்து ஒரு மேரத்தான், நீடிய ஒரு ஓட்ட பந்தயம். பாருங்களேன், நீங்க நினைப்பீங்க 30 கிலோமீட்டர்ஸ் ஓடியாச்சு, முடிவு நாய் வந்துருச்சு, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், முடிவு நாய் முடித்தானே அங்கிருந்து இன்னொரு ரீஸ்டார்ட், இன்னொரு லைஃப் ஃபேஸ், ஆமென், இன்னொரு வாழ்க்கையின் கட்டம், அதை ஓடணும். அதை ஓடி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ இன்னொரு கட்டமா, ஐயோ இது முடியலையே. வாழ்க்கை பயணம் அப்படிதான். எல்லா கட்டத்துக்கும் வரவேண்டிய அலைகள் வந்து அழுத்தம் வந்து நம்மளை நோக்கி வந்து நம்மளை தாக்குறதுக்கு வரும். ஆனா அலைகளை விட நம்மளுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? எனக்கு வர்ஷிப் டீம் சிஸ்டர் பிரிசிலா சொன்னாங்க, பாஸ்டர் give me more time to choose the songs. உண்மையா ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். She really took time. If you look at the lyrics, அந்த லிரிக்ஸ் பார்த்து நம்ம அந்த நோக்கமாக அர்த்தத்தோடு நம்ம அதுல இன்வால்வ் பண்ணி நம்ம பாடணும். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் பிரசனம். And it's really wonderful. அந்த அலைகள் வருவதற்கு முன்பதாகவே அலைகளை உருவாக்கின தேவனோடு நம்ம இணைந்து இருக்கிறோம். அலைகள் மேல நம்மளுக்கு பயம் இல்லை, கர்த்தருடைய பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தோம் என்றால் அவரோடு நடப்போம். We wait. Don't run your race alone by yourself thinking your wisdom will bring you to the shore. It will not. உங்களை ஒருவேளை அதை கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும், ஆனா உங்களை மூழ்க வச்சிடும். இந்த உலகத்தினுடைய ஞானம் பத்தாது, என்னுடைய ஞானம் பத்தாது. ஞானாதி ஞானம் அவருடைய ஞானம். He is God of all wisdom. எல்லா ஞானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம சபையில சிறு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, செகண்டரி ஸ்கூல்ல நீங்க இருக்கிறீங்க. Commit your life to Jesus and ask God to give you the wisdom in your secondary school life. Primary school la neenga பேர் இருக்கிறீங்க. Your beginning stages of your teenage life, begin to ask God to give you the wisdom to wait upon him. Never mind if your friends are going ahead in the world, never mind. அவங்க உலகத்தின்படி அவங்க முன்னால போறாங்களா பரவாயில்லை, நீங்க பரலோக சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. You have the heavenly thought and say, Jesus, I rather follow you, I will wait for you ன்னு சொல்லும்போது, when you say that, Jesus will hold you by his mighty right hand. Hallelujah சொல்லுவோமா? When you wait upon him, God will honor that. இவர்கள் எல்லாம் விட்டு சொந்தமா பிரயாணம் பண்றாங்க. ஆண்டவர் அங்க இல்ல. Jesus had not yet come to them. Do you know, sometimes we think that we are in the right track. We think that Jesus is with us. Unfortunately, I need to tell you this, friends. God can be silent. He is there. He is sovereign. அவர் அங்கதான் இருக்கிறார் தெரியும். But sometimes he will let the leash go. Pets வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், leash, right? Sometimes you leash your pet, your dog. Sometimes you have to unleash. ஆண்டவர் சொன்னார், நீங்க பெட்னு நான் சொல்லல. Don't get me wrong. But sometimes God just takes his hands off. You want to be stubborn? I'll take my hands off. Now you go. You try. You run the race. But I will watch you. I will never leave you nor forsake you. But you need to go that path, I will let you go. கடந்து போக ஆண்டவர் இது அனுமதி கொடுப்பார். அதனால தான் friends, remember, always remember to wait on Jesus. உலகம் கொடுக்கிற ஞானம் வித்தியாசமா தான் இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், கர்த்தருக்குள் இல்லாத நண்பர்கள் வித்தியாசமான ஆலோசனை கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா அவருக்கு காத்து இருக்கிறவர்கள் பரலோக ஞானத்தோடு வாழ்வார்கள். ஆமென் சொல்லுமா? Never mind if others go ahead of you and they are going ahead the values of the world. Never mind, because they are going to drown one day. You don't follow the world, you follow Jesus. Amen சொல்லுமா? Wait for Jesus. Wait for him. அவர் தான் கடவுள். Wait for him, he will never fail you. ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, steady build your life around Jesus. Never mind, slowly build it around, build it around, build it around, build it around, build it around. அவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே அவரோட இருங்க. Sometimes you feel like you're away, come back to him. Come back to him. அவர்கிட்ட வந்துருங்க. Just like the bee, just like the honey, பிரிக்க முடியாது. Just like the sugar, இனிப்பு பாத்தீங்களா? இனிப்பு அங்க இருக்கும்போது என்ன வரும்? எறும்பு வரதா சரி, எங்க இருந்தா வருதுன்னு தெரியாது. வீட்டுல எறும்பே இருக்காது. ஒரு சொட்டு சீனிய போடுங்க, ஒரு டிராப் சீனிய போட்டு பாருங்க. Somewhere it just comes.
It shows that we can go to him at all times. அவரிடத்துல நம்ம இணையணும், எப்பொழுதும் இணையுமாக. Wait for Jesus, wait for Jesus. இருள் வந்தது, சாயங்காலம் வந்துருச்சு, இயேசு அவர்களோடு இன்னும் இல்ல, அவங்க பிரயாணமாக போயிட்டாங்க. அப்போ என்ன 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. The sea became rough because a strong wind was blowing. Strong wind was blowing. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு அவங்களுடைய prediction. Human prediction. Dangerous. எல்லாம் okay, I'm in control, everything is fine, my planning is perfect, I've got everything under control. எல்லாம் கைக்குள்ள இருக்கு, ஒன்றும் நடக்காது. ஆனால் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளிந்தது. அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சாந்தமான ஒரு சாயங்காலம் நிலைமை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. Friends, life will throw surprises at us when we least expect. வாழ்க்கை எப்படி தெரியுமா? அறியாத தெரியாத நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அதிர்ச்சி. அதான் அதிர்ச்சி, அதுதான் திடீர். திடீர் ரசம் மாரி திடீர்னு வரும். நீங்க குறைவாய் நினைக்கிற நேரத்துல தான் திடீராக நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலை உங்களை வந்து தாக்கும். அதுதான் அலையினுடைய ஆழம், அலையினுடைய வல்லமை. அந்த அலையை நம்ம லேசாவே எண்ணிக்கொள்ள கூடாது. we don't fear the waves, but என்ன சொல்றது, we don't underestimate its power. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 2001 பெரும் புயல் சுனாமி எந்த தேசத்தை தாக்கினது? இந்தோனேஷியா தேசம், பல தேசம் பாதிக்கப்பட்டது. சுனாமி பாக்ஸிங் டே 26 டிசம்பர் 2001. யார் எதிர்பார்த்தா? Nobody expected. And when it came, அதாவது அந்த அலை வரும்போது, அந்த பலத்த காற்று வரும்போது, அந்த புயல் வரும்போது, எதெல்லாம் அது சந்திக்கிறதோ அதெல்லாம் அழித்து விடும். பலனாய் இருக்கிறதுலாம் பலனற்ற நிலைமையில போயிடுச்சு. வீடுலாம் அப்படியே அழிந்து போய்விட்டது. கடல்ல இருந்த கப்பல்லாம் கவிழ்ந்து கரைக்கு வந்து விட்டது. அவ்வளவு சேதம், போன இடமெல்லாம் அழிவு 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 அழிவு. பெருங்காற்று நம்மளை வந்து தாக்கும் போது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. கடல் கொந்தளிக்கும் போது நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. காரி ஓட்டுறவங்களுக்கு வந்து பிரேக்ஸ் இருக்கு, கரெக்டா? அட பிரேக்லாம் சீரா பிரேக் செக் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் ஹேண்ட் பிரேக் வேற இருக்கு. பல நேரத்தில் நான் ஓட்டும் போது நான் சரி திங்கிங் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனாவது வந்தானா ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னு, அதாவது குறுக்க ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலான்னு. படகுக்கு ஹேண்ட் பிரேக் இருக்கா? ஓ ரெட் லைட்டையோ பிரேக்க போடு இல்ல, வந்துச்சு போட்டு அடிச்சு போட்டுரும். யார நம்புறது? எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சொல்றது, அந்த ஷிப் மெனுவர் பண்ற பர்சன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், கேப்டன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், you still shiver, you still are in a helpless position because you're tossed up and down. வாழ்க்கையினுடைய அழுத்தம், பிரச்சனை, சூழ்நிலைகள், பாருங்கள், நோய் நொடி வரும்போது அது வந்துச்சுன்னா you feel that you're just helpless. You can't pull the brake, you can't speed up. பிரேக்கும் போட முடியாது, வேகமா அழுத்திக்கிட்டு போக முடியாது. You're no longer in control. How hard can it be? Tell me. When you have no control on the things happening around you, what do? It's hard, friends. It's not easy. இந்த படகினுடைய லெசன் என்ன தெரியுமா? Some things, or in fact many things are beyond our control. என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கிறேன். Live with Jesus. இயேசுவோடு வாழ்ந்து பாருங்க. எவ்வளவு சூழ்நிலை அழுத்தங்கள் வந்தாலும், beyond your control இருந்தாலும், கர்த்தர் வந்துட்டார்னா ஆளுகை செய்வார். You will take authority. நமக்கு அந்த அதிகாரம் இல்ல, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதனால பாருங்க, அந்த சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு.
How hard can it be? You build your life, நல்லா படிச்சுட்டு நல்லா வேலை, and suddenly something happens that you just feel like you're sliding down. Very tough, திருப்பி அண்ணாந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க தலையை கொட்டிடுறதுக்கு, நீ வேணா தலை தூக்கிட்டு இருக்காங்க, அதுலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. But it's very hard to get up when you are in a storm and you're drowning. அந்த படகு அந்த பெருங்காற்றின் அந்த அழுத்தங்களினாலே, கடலுடைய கொந்தளிப்பினாலே பாதிப்பு அடைந்து கொண்டு இருக்கிறது. Friends, live with Jesus. இயேசுவோடு நம்ம வாழுவோமாக. Remember, there's a credit card, American Express. American Express, I don't know whether they still have the same slogan. அதே ஸ்லோகன் இருக்கான்னு தெரியல. American Express, don't leave home without it ன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கான்னு தெரியல. I think it's different with it. Don't leave home without it. இயேசு அப்படிதான். Live with Jesus. Don't leave home without Him. Don't go anywhere without Him. பரவாயில்ல, நான் போறேன் இல்ல, அவர் இல்லாம போனீங்க, பெருங்காற்று வந்துச்சு, அடிச்சிச்சு, போச்சு, அவ்வளவுதான். கஷ்டம். அவர் இல்லாம வாழக்கூடாது. அவருக்குள், அவரோடு நம்ம வாழுகிறோம். பவுல் சொல்லுகிறார், in Him, with Him and through Him we breathe. We have the breath of God inside of us. Don't lose it. தேவனுடைய சுவாசம் நம்மில் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதனால நம்ம அவரோடு வாழ வேண்டும். We are sealed, நம்ம முத்திரையிடப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? You did not own yourself, God has owned you. கர்த்தர் உங்களை சுதந்தரித்திருக்கிறார். அவர் உங்களை உரிமை பாராட்டி இருக்கிறார். அதனால நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உலகத்துக்கு சொந்தம் இல்ல, அவருக்கு தான் நீங்களும் நானும் சொந்தமானவர்களாக இருக்கோம். அதனால அவரிலே நம்ம வாழ வேண்டும். Live with Jesus. அவரோடு வாழுவோம். Hallelujah. Of course நமக்கு குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்கிறார்கள், சபை அங்கத்தினர் இருக்கிறார்கள், உறவினர் இருக்கிறார்கள். அதெல்லாம் of course absolutely. But live with Jesus. அவர் இல்லாம வாழ்ந்திருக்கூடாது. அவர் தான் ஜீவன் கொடுக்கிறார், பரிபூர்ணமான ஒரு ஜீவன். எவ்வளவு சூழ்நிலைகள், அழுத்தங்கள் வந்தாலும், உயர்வு தாழ்வு வந்தாலும், live with Jesus. Never let go. Never trade Him for anything or anyone else in your life. ஹோலி கம்யூனியனுக்கு முன்னுக்கு வர்றவங்களுக்கு நான் பிள்ளைங்களுக்கு சொல்ற வார்த்தை, ஒருவேளை பெற்றோர்கள் அதை கேட்டிருப்பீங்க. Parents, I think you would have heard what I say. Do you think I give the bread and wine to the lay reader and me, and the bread and wine வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்றது இல்லை. ஏன்னா சில்ட்ரன் அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 14 years வந்துட்டு கற்றுக்கொண்டு அப்பதான் அவங்க கம்யூனியன் எடுக்கிறாங்க, அர்த்தத்தோடு எடுக்கிறதுக்கு. Do you all hear what I tell to the children when I go and pray for them? கம்யூனியன் எடுக்கிறவங்க அநேகர் இங்க இருக்கிறீங்க. மேபி அந்த டைம்ல நீங்க ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I don't know whether my lay readers would have observed. We have been doing this very recently actually. ரொம்ப ஆரம்பத்துல செய்யறதுல சும்மா ப்ரே பண்ணிட்டு விட்டுறேன். அவங்க தலையில கை வச்சுட்டு இல்லாட்டி ஷோல்டர்ல வச்சுட்டு கையை பிடிச்சு நான் ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ் ஆல் த வே, ஃபாலோ ஜீசஸ்ன்னு சொல்றேன். எத்தனை பேர் அது கேட்டிருக்கீங்க? ஸ்னீக்கிங் சிஸ்டருக்கு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ, வெரி என்கரேஜிங். I tell them that the same thing. Follow Jesus, follow all the way. Follow Jesus, follow all the way. கிறுக்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் கிறுக்கன் தான். கிறிஸ்துவுக்காக கிறுக்கனாவே இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருங்க. பவுல் அதான் சொன்னா, நான் இயேசுவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை ஆஸ்தி குப்பை என்றும் தள்ளிவிட்டேன். ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. ஃபாதர், I'm a madman for Jesus. Will you be a madman for Jesus? Say no to the world, say yes to Jesus. Live for Jesus. Don't trade Him for anything or anyone else. Don't sell Him out. Don't sell Him out. He doesn't deserve it. Don't sell Him out. No. நமக்காக அவர் பாடு அனுபவித்து ஜீவனை கொடுத்து நம்ம வாழுவதற்காக தன்னுடைய ஜீவனை இழந்தார். இன்றைக்கும் வாழ்வு கொடுக்கிறதுக்காக நமக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Live with Jesus. Live with Jesus. Don't give up. எவ்வளவு அழுத்தங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக பிழைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோங்க. தேங்க்யூ பா. அவர் ஆமென் சொல்றாரு. இலக்கியம். I believe the word goes to even the little children are hearing this.
காது உள்ளவன் கேட்க கடவன். ஒரு 2 பேர் கேட்காம இருப்பீங்க, தப்பு டுலி. காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்டு பாருங்க, வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. அந்த அலைகள் உங்களை மூழ்க செய்யாது, உங்களை வாழ வைக்கும். அலைகள் மேல நம்மளுக்கு பயம் இல்ல, கர்த்தர் மேல பயம் இருக்குது. அலைகள் வந்தா அலைகளை பார்த்து ஓட மாட்டோம். சில அலைகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு ஓடிடுவாங்க. அதுதான் நான் சொன்னேன், உங்களுடைய பாடுகள் மத்தியில நீங்க பாடுறீங்களா, அது வித்தியாசமான ஒரு ஆராதனை. Live with Jesus. Don't leave home without him. Don't live your life without him. Don't. ஒரு தடவை அடிபட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த குப்பைக்கு போயிடாதீங்க, அந்த வாந்திக்கு போயிடாதீங்க. ஒரு தடவை அடி வாங்கிட்டுனா மறுபடியும் அடி வாங்காம இருக்கிறதுக்கு கர்த்தரோடு நடக்கணும். அதுக்கு பிரயாசம் வேணும். It takes that, not a human effort. ஆனா உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தொடர்ந்து நான் போறேன். I'll just move on a bit. Verse 19 பாருங்களேன். John 6:19. I really appreciate church for hearing the word. John 6:19 பாருங்களேன். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். When they had rowed about 3 or 4 miles, அலை வந்துருச்சு. இயேசு ஒன்னும் படகு மேல ஏறல, இவங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அலை வந்துருச்சு, காற்று அடிக்கிறது, கொந்தளிப்பு. Anything, anytime can happen, you know. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? They try. பிரயாசப்படுறாங்க. எவ்வளவு தூரம் தெரியுமா? 3-4 மைல். அது எவ்வளவு தூரம் தெரியுமா? ரொம்ப கிட்ட நினைச்சிடாதீங்க. 3-4 மைல்னா இங்க இருந்து மேபி ஒரு சம்பாங் பீச் or maybe சம்பாங் ஷாப்பிங் சென்டர் இங்க இருந்து. Okay, 3-4 miles is about maybe 4.5 kilometer or 5 kilometers வச்சுக்கோங்க. It's quite far, you know. And not walking, and not running, not motorbike காடி இல்ல தெரியுமா, rowing. And rowing is not easy. அதாவது அந்த படகு பாத்தீங்கன்னா நோ என்ஜின் இல்ல, புயல் அடிக்கிறது, அலைகள் வருகிறது, பெருங்காற்று இருக்கிறது. சாந்தமான தண்ணீர்ல ரோ பண்றது அது கடுவி, ஜாலியா leisure water sports is different. We are not talking about water sports, we are talking about survival here. அவங்க விட்டுட்டாங்க செத்துருவாங்க. Friends, life is not a leisure all the time. விட்டுட்டோம் அவ்வளவுதான். படகுல ஏறிட்டாங்க. 3-4 மைல். My God, I think I cannot. எனக்கு பொரடிலாம் வலிச்சிரும். எத்தனை பேர் அந்த ரோயிங் போயிருக்கீங்க? கெடுவி. Most of us won't have the opportunity. Young people, maybe I think you would have opportunities. அதை விட்டுருக்கீங்களா? சரி, பேட்மிண்டன். எத்தனை பேட்மிண்டன் வீரர்கள் இங்க இருக்கிறீங்க? ரீசன்ட்லி நம்ம சகோதரர்கள் நல்லா பிக்கப் பண்ணிருக்காங்க. சிஸ்டர் நீங்களும் பிக்கப் பண்ணிருக்கீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஒரு 30 வருஷம் பேட்மிண்டன் ஆடாம பேட்மிண்டன் ரேக்கெட் எடுத்து ஒரு 5 நிமிஷம் போட்டு அப்படியே அடிச்சு பாருங்க. நாளைக்கு எந்திரிச்சிங்க பொரடி வலி, அங்க வலி, இங்க வலின்னு சொல்லுவீங்க. Now if you are consistently playing and it's okay, and it's leisure sports is okay, but sports னு சொன்னா, competition னு சொன்னா it's a different level. இவர்கள் ஒரு காம்படிஷன்ல இருக்கிறாங்க, fighting against the waves, the challenges of life, and you're rowing and you get pain. You cannot. வலிச்சிரும், நெஞ்சி வலி வரும், தலை வலி வரும், உடம்பு வலி வரும், எல்லாம் வராத வலியும் வந்துடும். அவர்கள் பிரயாசப்படுறத கர்த்தர் பார்க்காம இருக்கல. The Bible says that when they had rowed about 3 or 4 miles, Jesus was absent until then. He did not come. அது வரைக்கும் அவர் படகு மேல வரல. அது கொஞ்சம் தூரம் அவங்க அதாவது அவங்க பிரயாசப்பட்டு அவங்க ரோ பண்றதுல தான் they saw Jesus walking on the sea. Sometimes or most of the times we feel that இவ்வளவு பிரயாசப்படுறேனே ஆண்டவர் வரலையே, is God watching? Let me reassure you, he does. When God is silent, it doesn't mean he's not at work. ஆண்டவர் மௌனமாய் இருந்தாலும், இருக்கிறது போல இருந்தாலும், he's never without work.
He is a hard-working God over his sheep. மனுஷன், தாய், தகப்பனார், பாஸ்டர், லீடர், சூப்பர்வைசர், மேனேஜர், எல்லை இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு எல்லை, அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அவருடைய பார்வை குருடாகாது, அவருடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கும். அதனாலதான் he is the good shepherd. He is always looking. பாருங்க, 3-4 மைல் தூரம் ஆயிடுச்சு, நடுக்கடல் போல. ஒன்னும் அக்கறை அங்க ஒன்னும் சேரல. ஆண்டவர் இங்க இருக்கிறார், பிள்ளைகளை பார்க்கிறார். And that is what the Lord is seeing all of us. He knows our tears. நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார், நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் அவர் பார்க்கிறார், நம்முடைய முயற்சியெல்லாம் அவர் பார்க்கிறார். பார்க்கலன்னு இல்ல, பார்க்கிறாரு. ஆனா தெரியுது, நீ சொந்த பலத்துல நீ ட்ரை பண்ணி பாரு, பிறகு நான் வந்து ஆளுகை செய்றேன். He comes strong. இயேசு பலனாய் வருகிறார். எப்படி வரார் பாருங்க, கடல் மேல நடந்து வராராம். ஹalleluya. எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்ல கடல் மேல நடக்கிறதுக்கு? இல்லாடி உங்க சொந்த பாத்ரூம்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த நாட்கள்ல கொஞ்சம் என்ன இருக்கு, சும்மா ட்ரை பண்ணுவோம், அப்படி ஒண்ணுமே நடக்கல. யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா தெரியல. But this God is walking on the water. And remember, this water is not a still water. சாந்தமான அமைதியான தண்ணீர் இல்ல, கொந்தளித்து கொண்டு இருக்கிற தண்ணீர்ல அவர் நடக்கிறார். உங்க வாழ்க்கை கொந்தளித்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு, உங்களிடத்துல அவர் நடந்து வருகிறதை உணர்வோம். அமைதியா இருக்கிற நேரத்தில் அவர் நடந்து வரல, கொந்தளிப்பின் மத்தியில நடந்து வராரு. He shows how much he cares for us. When we are most helpless, no one seems to be helping me, தனியா இருக்க நீங்க நினைக்கிறீங்களா? He will come right to you. உங்கள் அண்டையில வருவார். I've tasted and experienced this so many times, friends, and I know you have a testimony if I give this time to you. எந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, ஆனா உண்மையாக கர்த்தருக்காக வாழுவேன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. யாராவது அனுப்புவார், தூதரை அனுப்புவார், தூதர் போல ஒரு மனுஷனை அனுப்புவார், ஒரு என்கரேஜ்மெண்ட் அனுப்புவார். பயணத்தினுடைய அடுத்த ஸ்டாப்க்கு போறதுக்கான கிருபை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அவரோடு இருக்கும் போது அவரும் உங்களோடு இருப்பாரு. நீங்க அவரோட விலகினீங்கன்னா சில நேரத்தில் அவர் மௌனமா இருவாரு. ஆனா அந்த மௌனத்தில் அவரு வெயிட் பண்றாரு, பார்க்கிறாரு. Radar is on, spotlight is on, he is watching us. How is my son, my daughter faring? And the moment has come that he is walking towards the problem. அந்த பிரச்சனை அண்டையில இயேசு வராரு. ஹalleluya. ஆமென் சொல்லுமா? இவங்க இயேசுவே ஒன்னும் கூப்பிடல, தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் கூப்பிடல, அவங்க சமாளிக்க பாக்குறாங்க. இயேசு அந்த படகுல வந்திருக்கணும், ஒன்னாதான் ஊழியத்துக்கு போனாங்க, ஆனா இவங்க சொந்தமா சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இயேசு அவர்கள் அண்டையில வருகிறார். அதுதான் கிருபைங்க. கிருபை நம்மளுக்கு தகுதியே இல்லை. Grace is when we least need it or when we least deserve it. அதுதான் கிருபை. ஹalleluya. தகுதி இல்லாத நம்ம மண்டையில ஆண்டவர் தகுதிப்படுத்தி வருகிறார். மகா பரிசுத்தர் நம்ம மண்டையில வருகிறார். அவர் நம்மளை தேடி வரார். பாத்தீங்களா? மடிந்து போட்டோம், என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா பயணத்துல, பரவாயில்ல போட்டோம், சிந்தரை பிகிலா ரிப்பீட் பண்ணுவோம், சிந்தரி பிகிலா அப்படின்னு சொல்லிட்டு விடல. சிந்திருவியா, சொந்தமா போறியா, சரி பரவாயில்ல போயிடுவா, கொஞ்ச நேரம் போ, ஆனா நான் தூரத்துல உன்னை பார்க்கிறேன். அதான் அப்பா, அதான் அம்மா, அதான் ரத்த உறவு, அதான் நம்முடைய தேவன் நம்மையில வைத்து இருக்கிற அந்த உடன்படிக்கை. Do you know we have a covenant with God? God is a covenantal God. நம்ம மேல அவர் உடன்படிக்கை வைத்திருக்கார். சில பேர் அந்த உடன்படிக்கையில விளையாண்டுட்டு இருக்கீங்க. I tell you very humbly, கர்த்தர் கிருபையா இருப்பாரு, இரக்கமா இருப்பாரு, ஆனா சில நேரத்துல மடிந்து போக விட்டுருவாரு. Very dangerous. கிருபையா இருக்கிறாரா? அவர் மேல பயத்துல அவர் அண்டையில வந்துடணும். Don't play with grace. Grace is not to be played with. Grace is to be received and returned to God. அவர் கடல் அண்டையில நடந்து அவர் அண்டையில போகிறதை நம்ம பார்க்கிறோம்.
Jesus will come to us when we are most struggling. He walks in the water to show that He has power over the waves. He has power over your problems and my problems. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலை மலை போல, பலத்த காற்று போல ரொம்ப பெருசா இருக்கா, உங்களை மூழ்க வைக்கிறதா, உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிறதா? Let me tell you, no matter how big your problem is, my God is bigger. I'm going to believe that still. Hallelujah சொல்லுமா? சங்கீதம் 46ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். God is our ever present help in times of trouble. When you are in trouble, He can be there and He will be there. அவருடைய அதிகாரத்தை அவர் காண்பிக்கிறார். வந்த உடனே சூழ்நிலையே மாறுது. அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, கண்டு பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அடுத்த வசனம் எனக்கு வாசிங்களேன். யோவான் 6:20 வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்ப அவங்க அந்த படகுல இருக்கிறாங்க, காற்று அடிக்கிறது, அலைகள்லாம் வருது. Do you think your sight will be very perfect? No. காற்று அடிக்குது, அலைகள், தண்ணி வருது, பார்வையெல்லாம் மங்கி போயிடும், கால்லாம் நடுங்கி போயிடும். நான் ஆண்டவர் சொல்றார், பயத்துல இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, do not fear, it is I. It is I, do not be afraid. எந்த பிரச்சனையோடு நீங்க இங்க அமர்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் தான்ப்பா. நீ என்ன விட்டுட்டு போனீங்க படகு, நான் தான் வந்திருக்கேன். வேற யாராவது வந்தாங்களாப்பா? நான் தான் வந்திருக்கேன். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை நான் தான்ப்பா, வேற யாரும் இல்ல. நீ நம்பினோர், நீ விசுவாசம் வைத்தவங்களாம் வரல, நான் வந்திருக்கிறேன் பாரு. அதான் கடவுளுக்கும் மனுஷனுக்குடைய வித்தியாசம். மனுஷன் 24 hours இருப்பான்னு எதிர்பார்க்கவும் முடியாது. இம்பாசிபிள். லெட்ஸ் பி ஃபேர் அண்ட் ட்ரூத்ஃபுல். ஆனா தேவன் எப்படி இருப்பார்? நம்மளை விட்டு கைவிடுவதும் இல்லை, நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. இருக்க போறார், நம்மளோடு இருப்பார். பயப்படாதே என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க. 21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். அவர்கள் படவில ஏற்றுக்கொள்ள மனதாய். அண்டர்லைன் பண்ணீங்க. I can preach 1,000 sermons. Your parents can come and talk to you. மிக சிறந்த ஊழியக்காரர் உங்களிடத்துல பேசலாம். ஆனா நீங்க மனதார அவர் படவுக்குள்ள வாங்கன்னு சொல்லலன்னா அவர் ஒரு ஜென்டல்மேன் வரமாட்டாரு. I'm sorry I have to preach this word to you friends. This is the word. அவர் வரதான் செய்வாரு, இறுதிய கதவை தட்டதான் செய்வாரு. திறக்கிறது நம்முடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. திறந்தவர்களுக்கு வாழ்வு நிச்சயம், விடுதலை நிச்சயம். திறக்காதவர்களுக்கோ ஐயோ. That scripture. I rather preach the word from old to new, new to old. I rather disappoint you where you need to be disappointed with the word of God. I need no followers here. I'm following God. And I want my hearers to follow my God. Sometimes God will disappoint us in order for us to reign with Him. அதான் 3வது பாயிண்ட், reign with Jesus. அவரோடு ஆளுகை, அவரோடு ராஜரீகம் செய்ய வேண்டும். அவரோடு reign with Him. They were glad to take Him into the boat. Friends, be glad to bring Jesus into your boat. Bring Him into your lifestyle. Bring Him into your decisions. ஒரு காலத்துல விட்டுட்டீங்களா? பரவாயில்ல, நானும் விட்டுருக்கேன். நீங்களும் நானும் அப்பப்போ விட்டுருக்கோம். இருக்கும். சில நேரம் வாங்க ஆண்டவரே, படகுல வாங்க, மற்ற நேரம் வாங்க வரவேணா ஆண்டவரே. சில நேரம் வாங்க அப்பா, சில நேரம் வேணாம், அவர் வந்தாலும் வேணாம், உண்டு. என் இன்பத்தை நான் பார்க்க முடியாதுல்ல. We are selective and we ask God to be in our boat. We only want Him to be in our boat when He seems that is right. கோளாறு இருக்கு, அவர் வந்தா தெரிஞ்சிருவாங்க, அவரை வர வைக்க மாட்டோம். அவன் என்ன செய்றாங்க? They were glad to take Him into the boat. Friends, be glad. Let Jesus into this boat, your life. அந்த படகு உங்க வாழ்க்கை தான். ஆமென் சொல்லுமா? ரொம்ப சோர்ந்து போய் கொஞ்சம் கீழே வணங்கி பார்த்துட்டு இருக்கீங்க, டைம் ஆயிடுச்சோ,
கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் முடிச்சிருவேன். அன்புனால தான் வார்த்தை வருது எப்பொழுதும். இந்த முதல் வார்த்தை உங்களுக்கு இல்லை, எனக்கு தான். Bring him gladly into your boat. By now, this boat, shelter ready. அலைகள், காற்று. இது ஒரு பியூட்டிஃபுல் லவ் போட் இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி லவ் போட் சீரீஸ். It's not a love boat, it's not a cruise ship. Better. Some of us are battered in life. Ups and downs. Bring Jesus. அந்த பேட்டர்லயும் அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். I tell you, முடிவு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் முடிவு. நான் முடிச்சிடறேன், கொஞ்ச நேரத்தை முடிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. When you bring him into the boat gladly, look at what happens. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும், 21 verse 21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். மனதாய் இருந்தார்கள், சரியா? மனதார சபைக்கு வரணும், மனதார வேதத்தை வாசிக்கணும், மனதார ஊழியத்தை செய்யணும், மனதார படிக்கணும், மனதார வேலையை செய்யணும், மனதார அவருக்கு இடம் கொடுக்க போது அவர் நம்மளுக்கு ஆளுகை செய்ய, நம்ம அவர் இடத்துல நம்ம வளர. வசனம் தொடர்ந்து வாசிங்க. உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஹalleluya. அண்டர்லைன் the word உடனே. முதலாவது வார்த்தை நான் கூடிட்டு சொன்ன வார்த்தை மனதார, கரெக்ட்? மனதார, gladly. The second word I want you to underline, or if you don't want to underline, put it in your heart. Immediately. Immediately. Immediately, the boat was at the land to which they were going. Immediately, friends. Immediately. Some of us have missed out on God's goodness and blessings. அதனால்தான் தாமதம். இப்ப நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் சில எல்லாத்துக்கும் நான் சொல்ல, சில நேரத்துல ஏன் தாமதம்னா அவரை உங்க வாழ்க்கையில கொடுக்கல. அவர் உடனடியாக மன ரம்பியத்தோடு ஏற்றுக்கொண்ட உடனடியாக படகு சேர வேண்டிய இடத்துல சேர்த்துச்சு. ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு why Lord this blessing has been not granted to me but others are getting this blessing. Why not? Why not? Why not? Why not? And I ask you this question, why not? You ask God, why God? I ask you now, why not? Why not? That is why God will want to be silent and distant from you if you choose to have your own ways. Ana, once you let go and say, God, come into my life, and paduvukku neenga vaanganu sonna odane immediately சேர வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. My God. அப்பனா ஒரு உண்மையான தீர்மானத்தினால ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய blessing. குடும்பத்துல ஆசீர்வாதம், கணவர் மனைவி உறவுல ஆசீர்வாதம், வருகிற காலத்துக்கு ஏற்ற வேண்டிய ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. சேர வேண்டிய இடத்துக்கு சேருகிறோம். இது தேவனால் தான் முடியும். Only God can do it, not man. Not man. ஆண்டவர் நம்மளை சேர வைப்பார் if we gladly let him come on board our life. Come on board, Lord, come on board. ஆண்டவரே, அந்த வார்த்தை என்ன? தமிழ் வார்த்தை மறுபடியும் சொல்லு. gladly 21 மனதாயா? மனதாய் இருப்போமே. ஆமென். மனதாய் இருப்போம். எது செஞ்சாலும் மனதாய் செய்வோம். அங்க இந்த சமயத்துல you have life's discouragement, anger, frustration, but don't lose that gladness in the Lord. Amen. சொல்லுவா, என்னை பார்த்து நீங்க சரிங்களா? Don't lose that gladness in the Lord. அலைகள் வரும்போது பயம் வரும், எரிச்சல் வரும், but don't lose that gladness. Say, Lord, come Lord, please come. நீங்க இந்த நேரத்துல வராம இப்பதான் வர முடியும். வாங்க வாங்க ஆண்டவரே வாங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய படகுல ஏறிட்டார்னா, அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டார்னா பட்டுடை கொண்டு போயிடுவாரு. நம்புவோம். Maybe your life journey, you're saying, Pastor, Allama, you are saying this, but my life journey doesn't seem to, my life situation seems to be opposite. Like precisely so. Precisely we need God. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு அவசியம். அதனால்தான் முதலாவது நான் சொன்ன வார்த்தை, you all remember that? Alright? Wait for Jesus. Secondly, live with Jesus. Reign with Jesus. செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். I know you're all hungry for the Lord. Continue managing the waves.
அலைகளை நம்ம கையாளுவோமாக கர்த்தருடைய கிருபையினால. Amen. Come, let's pray. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. Come on church, open up your mouth and say thank you Jesus. சொல்லுங்களேன். அவரை பத்தி தான் நான் பேசுறேன். என்ன பத்தியா பேசுறேன்? உங்களை பத்தி கூட நான் பேசல. I have no time. I'm talking about Jesus. Say thank you Jesus. சொல்லுங்களேன். அவர் தானே பேசினாரு. அவருடைய வார்த்தை தானே. Come on, give Jesus the glory. அவருக்கு ஆராதனை, புகழ், கீர்த்தி, மகிமை. அதுதானே பாடுனீங்க, முதல் பாடல் பாடுனீங்க. நமஸ்காரம் தேவனே, நமஸ்கரிங்க. Come on church. இன்னும் நல்லா செய்யலாமே, இன்னும் நல்லா செய்யலாமே. ஆண்டவரை துதிங்களேன் பார்ப்போம். Hallelujah. Oh hallelujah. அப்படியே ஆண்டவரை துதிங்க, துதிங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய கிருபைக்காக நன்றி 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 அப்பா. Hallelujah. அப்பா துதிக்கும் போது அப்பா வந்துருவாரு, கடந்து வருவாரு, கூடவே இருப்பாரு. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி. சொந்த பலத்தினால அல்ல, அவருடைய கிருபையினால. அவரையே நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும், பிரகாசம் அடையும். Hallelujah. Bring him along with your life journey. Bring him along. அவரை கூட கொண்டு வாங்க, படகுல ஏற்றி வைங்க, நல்லா அவரை அங்கீகரிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க, புகழுங்க. Oh hallelujah. If you are a parent here, just praise God. ஒரு வாலிபனாக நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களா, ஒரு மாணவராக இருக்கிறீங்களா, ஒரு யங் அடல்ட்டா இருக்கிறீங்களா, ஒரு சைல்டா, ஒரு சில்ட்ரனா இருக்கிறீங்களா, அல்லது முதிர்ச்சி அடைந்தவங்களா இருந்தாலும் கூட ஹalleluya. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவரும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே. இயேசுவை ஆராதிக்க கத்துக்குவோமா? இயேசுவே நன்றி அப்பா. அவரோடு வாழுவதற்காக, அவருக்கு காத்திருக்கிறவர்களாக, அவரோடு ஆளுகை. That's the word, reigning with him. ஆளுகை. Hallelujah. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. Hallelujah. துதி எழும்புவதாக, துதி எழும்புவதாக, துதி எழும்புவதாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே. கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை வந்து சேருகிறது. வராதவர்களுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்களுக்கு செய்தி வந்து சேரட்டும். ஆனால் இங்க இருக்கிறவர்களுக்கு முதல் செய்தி வருகிறது. ஹalleluya. ஓ மன்னா உங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த மன்னா உங்களுக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். கர்த்தர் வார்த்தை விதைக்கிறார். ஹalleluya. ஓ அந்த படகு பக்கத்துல வந்துட்டாரு. நீங்க gladly welcome பண்ணுவீங்களா? ஓ இயேசுவே, will you welcome him onto the boat, into the boat? Hallelujah. Not outside. The miracle working God is not, should not be outside, but in your life. Bring him in your life, not outside. ஒரு படக்காட்சி அல்ல, ஒரு தகவல் அல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, but bring him close to you, close enough, close enough, close enough. ஓ ரபகரரியாந்தா ரபஷேகிரியாந்தா. இது உங்க நாள், இது உங்களுடைய நாள். ஹalleluya. ஓ ரபஷகரபகபர. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தர் கொஞ்ச நேரம் துதிப்போமா? எல்லாரும் 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 ஷகரபகபரரியாந்தா. ஓ இயேசு ரபகரரியாந்தா. ஓ ரபஷகரபகரரியாந்தி ஷகரபரரியாந்தி. Hallelujah. I see something I want to share with you. இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தாகத்தோடு தான் வந்திருக்கீங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. But I see some boats with holes. சில படகுகளில துவரம் துவரம் இருக்கும்போது ஒன்னும் கஷ்டம், ஒன்னும் கஷ்டம். Once there is a shipwreck, friends, we have more struggle. ஒன்னும் கஷ்டம், not easy. உள்ளுக்கு இருக்க தண்ணியில முண்டி வெளியே போடணும், லைஃப் போட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா சிலர் உச்சி கட்டத்துல இருக்கிறீங்க, உச்சி கட்டம்.
now or never, or drown. It can be even spiritual drowning. Oh, Rabba Shakara Barariandara. Only the Lord can cover the holes. அவ்வளவு தவறம் இருக்கும்போது ஆண்டவர் தான் அதை மூட முடியும். ஆண்டவர் தான் அவங்களை கரை சேர்க்க முடியும். என்ன அந்த தவறம்? பாவ கிரியை, பாவ வாழ்க்கை, உலக சிற்றின்பம், மனப்போன்ற வாழ்க்கை நிறைய இருக்கு. உங்களுடைய துவரம் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. This is never condemning, guilt trap message. No, this is just the word of the Lord. எல்லாரும் சொல்லல, சிலருடைய படகு துவரம் இருக்கு. உங்க சொந்த பலத்தினால அந்த துவரத்தை மூட முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து விடுவிக்க வல்லவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Only Jesus. இயேசு நாமத்தை சொல்லுங்க. Never mind. Just say the name of Jesus. இயேசு, இது உங்களுடைய விடுதலை நாள். இயேசு சொல்லுங்க. இயேசுவே ராஜா. இயேசு சடுதியாக, சில நேரத்துல உடனடியாக நடக்காது, சில நேரத்துல டைம் எடுக்கும். ஆனா இந்த சம்பவத்துல சடுதியாக, immediately. Friends, there are some things that God will do immediately when you respond to Him. There are other things it takes time, but now is the immediate moment. இது உடனடியான ஒரு நாள், இது தாமதிக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. This is now or not. This is yes or no. இது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது உடனடியாக தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு நாள். You may have heard me for many years, or you may be new here. It doesn't matter. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது வரும்போது, ஓ ஹalleluya, அன்றன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் நமக்கு இன்று தருகிறார். This is the ordinary moment, the immediate moment for you to turn around and say, Jesus, now we come and I come with you. Oh, இயேசு. மனதில் உள்ள கேள்விகளுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு அளவு பதில் சொல்லி இருக்கிறார் இந்த நாளிலே. இப்பெல்லாம் என்ன செய்ய வேண்டியது? Gladly welcome Him into your life, into your boat. Gladly. The important thing is gladly. And what is the outcome? Immediately. கரை சேர்த்துருவார். And how long that is the journey from the storm to the shore, God knows. But it is spiritual level or immediate change. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? It is now or never, Lord. It is now or never, Lord. I welcome you gladly into my life, gladly into my work, gladly into my ministry, gladly into my church. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Glad people say, I want my Jesus gladly into my house, my marriage. I welcome Him wholeheartedly. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? I'm not talking about religion. I'm talking about relationship. Religion will keep you far away from God, friends. Religion will keep you far away from God. But relationship surpasses religion. மதம் என்ன சொல்லுது? நீ இதை செய், அப்ப ஆண்டவர் உன்னோடு இருப்பார். நான் ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு இருக்கிறப்பா, நீ இதை செய். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? இயேசு மனதார நீங்க வாங்கப்பா, மனதார வாங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க? ஓ இயேசு, His name is powerful. Emmanuel, God is with us. Emmanuel, தேவன் நம்மோடு இருக்கிறார். சுதந்திரத்துக்குள்ளாக. Don't leave him out of the boat. Don't make him walk back to the shore.
Bring him back home. Bring him to your business. Bring him to your workplace. Bring him to your studies. Bring him to your marriage life, your courtship. Bring him gladly. Oh, manadare, 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 manadare. அப்படியே கையை உயர்த்தி மனதார ஆண்டவரே. Let there be a freedom in your spirit right now. மனதார. இருதயம் கடினமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா நீங்க மனதார வாங்க அப்பா. மனதார, மனதார. இயேசு. Hallelujah, hallelujah. ஓ அவர் வந்தாலே போதும், பெரிய காரியங்களை செய்வார். உடனடியாக 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 ஆண்டவர் கிரியை செய்யும் போது பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நம்மில தான் அது ஆரம்பிக்கும். It begins with me. It begins with me. It begins with me. Holy Spirit, just feel. I'm going to say a prayer. ஒரு ஜெபம் நான் ஏறெடுக்க போகிறேன். Hallelujah. அலைகளை கையாளுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. As I pray, I want you to also pray. And as you pray, எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அலைகள் மத்தியிலே ஆண்டவர் அலை அலையாக கிருபையை கொடுத்து கரை சேர்ப்பார். கரை சேர்ப்பார். அந்த மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்தார் சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்படும். Oh, I want you to just pray alongside with me. Don't depend on your pastor. You need to pray yourself as well. Come on, let's pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ அலை அலையாக உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் பொழிவதாக. Open up your mouth and start praying, church. Pray, brother, sister, youth, children, pray. ஓ அலை அலையாக அலை அலையாக உம்முடைய கிருபை வருவதாக. எவ்வளோ பெரிய அலைகள் பலத்த காற்று அடித்தாலும் அலை அலையான உம்முடைய கிருபை எங்கள் மேல பொழிவதாக. உம்முடைய மகிமை எங்கள் மேல இறங்குவதாக. நேற்று கிருபை அல்ல, நேற்று ஆசீர்வாதம் அல்ல, இன்றைக்கு ஓ மழை வருவதாக. தேவ பிரசனம் ஒவ்வொரு நேரம் இறங்கி ஆளுகை செய்து எங்களை விடுவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தினதுக்காக, ஓ சத்தியத்தினாலே எங்களை விடுதலை பண்ணினதுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை எங்களோடு இருப்பதாக. ஓ இயேசுவின் வல்ல நாமத்தினாலே ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்று காண்கிற எகிப்து இனி காணுவதில்லை. ஏன்னா நல்ல கை தட்டி.